வணக்கம். நம்ம இன்னைக்கு மந்தி ரைஸுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சட்னி பார்க்க போகிறோம். அரைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, வேலையும் ரொம்ப கம்மி தான். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தக்காளி வேணும், அப்புறம் மல்லி இலை, பச்சை மிளகா, பூண்டு, எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் உப்பு. இவ்வளோ தான். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் சேர்த்துக்க வேண்டியது தான். பூண்டை உரித்து போட்டுக்கோங்க, மீதி பழம்லாம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. லெமன் நம்ம ஜூஸ் மட்டும் எடுத்தால் போதும். எல்லாத்தையும் ஒரு ஜாரில் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிக்கிற வேலையெல்லாம் எதுவுமே கிடையாது. இது அளவும் பெருசாக கிடையாது. தக்காளியும் கொத்தமல்லியும் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். பூண்டும் அப்படி தான். லெமன் கண்டிப்பாக போடுங்க. லெமனோட புளிப்பு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பூண்டும் லெமனும் சேர்ந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா மறக்காமல் பூண்டு லெமனும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு எல்லாம் போட்டு கொரன்னு அரைச்சிக்கணும். நான் கொத்தமல்லி நிறையா போட்டதுனால உங்களுக்கு கலர் இப்படி இருக்குது. நீங்கள் தக்காளி நிறையா சேர்த்திங்கன்னா நல்லா ரெட் கலராக கிடைக்கும். அவ்வளோதான். டேஸ்டியான ஈஸியான சட்னி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.